நாளைக்கு சாயந்தரம் வந்து எனக்கு கூட்டிகிட்டு போங்க என்ன? ம் சரி. சரி நாளைக்கு ஃபோன் போடுதேன். தீபாம்மா. ஆ ஏம்மா? ஏட்டி மாப்பிள்ளையா ஃபோன் போட்டாரு? ம் ஆமாம்மா. என்ன சொன்னாரு? நீ இங்கே இருந்துட்டியே உன் மாமி எதுவும் சொன்னிச்சாம்மா? அவ சொல்லாமல் இருந்ததா ஆச்சரியம். என்னடி சொல்கிற? ஆமாம்மா, நேற்று இவர் வீட்டுக்கு போயிருக்காரு, என்ன காணோன்னு கேட்டிருக்கு. அந்த அன்னைக்கு இவரும் சொல்லியிருக்காரு அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன்னு. ஆ என்கிட்ட சொல்லாமல் நீ எப்படி விட்டுட்டு வரலாம்? அவளும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவள் பாட்டுக்கு போயிருக்கியா? இந்த வீட்டில் பெரிய மனுஷன் நான் எதுக்கு இருக்கேன்னு தெரியல அப்படின்னு கத்திட்டு கிடந்திருக்கு. பிறவு இந்த மனுஷன் தான் அம்மாவை பார்த்தா நடுங்குவாரே, ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்காரு. சரி நாளைக்கு சாயந்தரம் வந்து கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியிருக்கேன். என்னடி இப்படி பேசியிருக்குன்னு சொல்லுத? நாளைக்கு போனால் வாங்கிட்டும் சண்டையில் பாடலவா மாமியா? அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேம்மா. ஆரம்பத்துலேருந்தே இப்படிலாம் பழக்கம் பண்ணக்கூடாது. அட்டனன்ஸில் கையெழுத்து போட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வரதுக்கு நான் ஒன்றும் கைதி இல்லை. ஆரம்பத்துலேருந்து இப்படிலாம் பர்மிஷன் கேட்டு பழக்கக்கூடாது. அதனால தான் நான் எதுவும் ஃபோன் பண்ணி கூட சொல்லலை. நான் போய் சமாளிச்சுக்கிறேன். சரிடி, அவள் எப்படியோ போகிறா. மாப்பிள்ளை தங்கமான மனுஷன், அவருக்காண்டி கொஞ்சம் அனுசரிச்சு போ என்ன? சண்டை இல்லாமல் பேசு. சண்டையெல்லாம் போட மாட்டேம்மா, நான் பார்த்துக்கிறேன் விடு. என் புள்ள கல்யாணம் ஆனது பெரிய மனுஷி ஆயிட்டா. சரி வா சாப்பிடுவோம். என்ன செஞ்ச? மதியம் வச்சு சாம்பார் இருக்குடி, தோசை ஊற்றுறேன். ஏம்மா இந்த சாம்பாரை வச்சு சாவடிக்கிற என்ன? கல்யாணம் கட்டிட்டு போயிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தால் விதவிதமாக ஆக்கி போடுவாங்கன்னு பேர். நீ மதியானம் வச்சு சாம்பாரை வச்சு தோசை ஊற்றுறேன்னு சொல்லுது. என்னடி செய்யறது? உன் மைனிக்காரி உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிருக்கியா, இன்னும் வர காணும். இதுக்கு மேலே நான் என்னதை செய்யறது? அதான் தோசை ஊற்றலான்னு பார்த்தேன். எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான் அவள் இப்படி ஆடிட்டு இருக்கிறா. என் புள்ள வந்திருக்கா, அவளுக்கு 4 3 சமைச்சு போடணும், சீக்கிரம் வந்து சேருன்னு சொல்லி அமைச்சிருக்கணும். நீ மாமியார்னு ஒரு பயம் இருக்கா அவளுக்கு? ஏண்டி அந்த நெட்டக்குக்கு பயப்படுற ஆளாடி? என் கையே பிடிச்சி முடிக்க விட்டவே இல்லாவ. எம்மா அது கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்போ நீ யாரோ, இப்போ அவளுக்கு நீ மாமியார். மாமியார் கெத்த காட்டு, அம்பிட்டுதான் சொல்லுவேன். இப்படியே நீ ஏமாலியே இருந்தா உன்னை ஏறி மேய்ச்சிட்டு தான் இருப்பா. அதுவும் சரிதான், வரட்டும் இன்னைக்கு பேசிக்கிடுதேன். வாப்பா வா, கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு உனக்கு இம்புட்டு நேரமா? போனோமா சட்டு புட்டுன்னு வந்தமான்னு இல்லை. உன் தங்கச்சிக்காரி வந்திருக்கா, அவளுக்கு நாகக்கு ருசியாக சமைச்சு போகணுன்னு ஏதாவது அக்கறை இருக்கா உனக்கு உன் பொண்டாடிக்கும்? ஏம்மா நாங்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டோம்மா. சாப்பிட்டு வந்துட்டீங்களா? என்ட ராசி என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்க? வர வர என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. உனக்கு இந்த அம்மாவை பார்த்தா இப்போ இலக்காரமா போயிட்டேன்னு 3 பவுன் செயின் வாங்கிட்டு வந்திருக்க. சரி அதுக்கு கூட நான் எதுவுமே சொல்லலை. இப்போ நீ பாட்டுக்கு வயசத்துக்கு ஹோட்டலில் சாப்பிட்டு வர்ற. என் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா ஆவாதா? ஏம்மா இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் இல்லம்மா, அதனால தான் ஹோட்டல்ல சாப்பிட வச்சு கூப்பிட்டு வந்தேன். நேற்று நைட்டு 12 மணிலேருந்து மகாராணிக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் ஓயலை என்ன? இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்காப்பா? வெளியில் எது போகணுமா? இல்லம்மா. மாமியை கிளவி ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு பிறந்த நாள் எதுவுமே இவகிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க கூடாது. நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். இந்த மனுஷன் ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டோம். மாமா, வாமா. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க உங்க அம்மாட்ட பேசிட்டு வந்து சேருங்க என்ன? சரி சின்ன பொண்ணு. உன் பொண்டாட்டிக்கு அவ்வளோ திமிரு இருந்தா நான் இங்கே பேசிட்டு இருப்பேன், அவள் பாட்டுக்கு போவா. ஏம்மா அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன்னு போறாமா. என்னைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி நல்ல நாள்ல தானே ஹோட்டல்ல சாப்பிடுறோம், விடுமா. நாங்க சாப்பிட்டு உங்களுக்கும் தாமா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, நீயும் உன் பொண்டாட்டியுமே தின்னுங்க. அண்ணன் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கு, அதையாவது நாக்கு ருசியை சாப்பிடலான்னு பார்த்தா இந்த அம்மாக்கு எடுத்துருவா போல இருக்கு. இந்த தோசையும் சாம்பாரையும் தான் சாப்பிட வைப்பா போல இருக்கு. விடக்கூடாது, நாம நடுவில் புகுந்து பேசிட வேண்டியதுதான். ஏம்மா விடுமா, ஏம்மா அண்ணனை திட்டிகிட்டே இருக்க? இன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தாதான் என்னம்மா? அடிப்பாவி, இவ தானே மாமியார் கிட்ட காட்டுன்னு சொல்லிட்டு இருந்தியா? என்னம்மா அப்படி பார்க்குற? அண்ணன் சாப்பிட்டு நம்மளுக்கும் தானே வாங்கிட்டு வந்திருக்கு, அதை பிடிச்சி ஏன் நீ கத்திட்டே கிடக்க? அண்ணன் மனசு எவ்வளோ வருத்தப்படும். அண்ணன் வாங்கிட்டு வந்தது சாப்பிடலன்னா அண்ணனுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும்மா. அதை கொஞ்சமாவது நீ யோசிச்சியா? அண்ணே அம்மா பேசுறதெல்லாம் நீ எடுத்துக்காது என்ன, அது என்னமோ கத்திட்டு கிடக்கட்டும். நீ கொடுண்ணே, நான் சாப்பிடுதேன். நீ என்ன வாங்கிட்டு வந்திருந்தாலும் நான் சாப்பிட்டுக்கிட்டேன் என்ன? இந்த தீபா 2 பேரும் சாப்பிடுங்க என்ன? சரிண்ணே, இந்த தங்கச்சி உனக்காக இதை கூட செய்ய மாட்டேன்னா நான் சாப்பிட்டுக்கிட்டேன், நீ போ. சரிம்மா. ஏம்மா நீயும் சாப்பிடு, சாப்பிட்டு நேரமா படு என்ன? நானும் போய் ரெஸ்ட் எடுக்கேன். அப்பாடா, இந்த சாம்பார் சாப்பிட்றதுலேருந்து விடுதலை. என்னடி இழிக்கிற? இந்த ஹோட்டல் சாப்பாடுக்கு தான் இவ்வளோ பேசுனேன், போய் சாப்பிடு போ. ஏம்மா உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுமா. யாருக்கு? எனக்கு. ஆமாம்மா, நான் காலையில் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அதையும் நீயே சொல்லு. அந்த நகையை எப்படியாவது வாங்கி காட்டுதேன்னு சொன்னேன்ல. ஆமாம், இன்னும் அதுக்கு வேறு என்ன பிளான் போட்டிருக்கிறேன்? அதெல்லாம் உனக்கு நான் நாளைக்கு சொல்கிறேன். அதனால இப்போ அண்ணன்கிட்ட இப்படி தாம்மா பேசணும். இதெல்லாம் உனக்கு புரியாது. போய் தட்டு எடுத்துகிட்டு வா, சாப்பிடுவோம். இங்கே பாரு தீபா, நாளைக்கு எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போ. ஒரு ஹோட்டல் சாப்பாடு என்னெல்லாம் பேச வேண்டியிருக்கு. நாளைக்கு எப்படியாவது அந்த செயினை நம்ம வாங்கிடணும். நாளைக்கு சாயந்தரம் வேற வீட்டுக்கு போகணும். அங்கே போனால் வேற வேலையா சொல்லி தள்ளுறாளுவ. இங்கேயே அம்மா வீட்டில் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இருக்க முடியாதே, பொம்பளையாக பிறந்து தொலைச்சாச்சு. இந்த கல்யாணம் மாமியா ஓடி இதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சானோ அவன் தலையில் தீய வச்சு கொடுத்த. ஏங்க
என்ன சரிதா? ஏங்க அந்த தம்பி இப்பயே கூட்டிட்டு வந்து ஒரு டீ காஃபி வச்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல. சாப்பிட கூப்பிட போறீங்களா என்ன? இல்ல சாரதா, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஏங்க அப்படி சொன்னீங்க? அந்த பையன் நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கான். இருந்தாலும் முன்ன பின்ன தெரியாதவங்கள இப்படி வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாதுமா. அதனாலதான் அப்படி சொன்னேன். அதுக்கு ஏங்க அப்படி சொன்னீங்க? ஃபோன் பண்றேன்னு ஃபோன் நம்பர் வேற வாங்கி வச்சிருக்கீங்க. நாளை பின்ன ஃபோன் பண்ணலன்னா அந்த தம்பி எதுவும் தப்பா நினைக்காதா? அந்த தம்பி எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கு நம்ம குடும்பத்துக்கு. அந்த நேரத்துல மட்டும் அந்த தம்பி அங்க போகலைன்னா நம்ம பிள்ளையோட நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? சாரதா, எல்லாம் எனக்கு தெரியும். நீ போய் வேலையை பாரு. என்னமோ போங்க. எனக்கு என்னமோ அந்த தம்பி பார்த்தா நல்ல பையனா தான் தெரியுது. வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டாலும் தப்பு இல்லை. இங்க பாரு சாரதா, அந்த பையன் பண்ணது மிகப்பெரிய உதவிதான். அதுக்கு எத்தனை முறை வேணாலும் நன்றி சொல்லிக்கலாம். ஆனா வீட்டுக்கு கூட்டிட்டு வரதெல்லாம் கொஞ்சம் யோசிதாம பண்ணணும். இல்ல நான் பாத்துக்கிட்டே, நீ போய் வேலையை பாரு போ. நான் ஒருத்தர் பார்க்க போகணும்னு சொன்னேன்ல, எனக்கு டைம் ஆயிட்டு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எங்க நேரம் ஆயிட்டு பாருங்க, சாப்பிட்டு போலாம்ல. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க போங்க. சரி பார்த்துட்டு நேரமா வாங்க என்ன? ம். கண்மணி போய் சாப்பிடு போ, நான் போயிட்டு வரேன். சரிப்பா. சாப்பிடலாம் வாடி. இல்லம்மா எனக்கு பசி இல்லை, கொஞ்சம் நேரம் போட்டு சாப்பிட்றேன், நீ போய் சாப்பிடு போ. ம். அப்பா ஏன் இப்படி சொல்றாரு? அப்படி கூட்டிட்டு வர விருப்பம் இல்லைன்னா கூட அங்கேயே ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. ஏன் நம்பர்லாம் வாங்கிட்டு வரணும்? அம்மா சொன்ன மாதிரி அவர் எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட ஏன் அப்பா இப்படி பண்ணணும்? நம்பர் வாங்கிட்டு வந்ததுனால ஃபோன் வருமோன்னு கூட அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம்ல. நான் ஒரு லூஸு, நம்மளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதேவா அவருக்கு வேலை? ச்சே, இன்னைக்கும் அவகிட்ட பேச முடியாம போயிடுச்சு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே அவளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அவங்க அப்பா சொன்ன மாதிரி நாலு பின்ன அவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டா கூட அவகிட்ட போய் நான் எப்படி ஃப்ரீயா பேச முடியும்? எப்படியாவது அவ ஃபோன் நம்பர் மட்டும் கிடைச்சிட்டா கூட அவ கூட பேசி பழகுறதுக்கு வசதியா இருக்கும். இன்னொன்னு அவகிட்ட பேசி லவ்வ சொல்லி அவளுக்கு என்ன பிடிக்குமா என்னன்னு தெரியல. என்ன நடக்குமோ ஒன்றும் புரியல. அந்த முருகன் தான் ஒரு வழியை காட்டணும். அடுத்தது என்ன பண்ணலான்னு அன்னிக்கிட்ட தான் ஒரு ஐடியா கேட்கணும். சரி, நாளைக்கு வேற வேலையில ஜாயின் பண்ணணும். அதனால போய் சீக்கிரம் படுப்போம். அவளை பார்க்காம இருந்தாவே அவன் நினைப்பா இருக்கும். இன்னைக்கு வேற அவளை பார்த்துட்டேன். இனி எங்க தூக்கம் வரப்போகுது? என்னடா ஜீவா இப்படி ஆயிட்டியே? பிசினஸ் பண்ணும் பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப எப்படி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்க? காதல்னா சும்மாவா? இப்ப நம்ம ஆளு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒன் சைடா நான் பாக்குற உனக்கு அது தெரியல. ரோசையும் வாங்குன உனக்கு அதை கொடுக்கல. போனது திரும்பல, ஹோப்பும் கிடைக்கல. பாரத்தை சுமக்கிறேன். என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ. எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அழவவ. யாரவ நூத்துக்கு நூறவ. அவதான் என்னவளா? பாவம் என் பிள்ளை. இன்னைக்கு சாயந்தரம்லாம் மாப்பிள்ளை வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். மாமியா வீட்டுக்கு போயிடுவா. எனக்கு தான் பொசுக்குன்னு போயிடும். தீபாம்மா அசந்து தூங்குறா. சரி தூங்கட்டும், நம்ம போய் வேலையை பார்ப்போம். என்ன ஒரு சத்தத்தையும் காணும்? ராசு வேலைக்கு போயிட்டானா? இல்லையே, மத்தியானம் ஷிஃப்ட்டு தானே அவனுக்கு. இந்த நெடுமரம் என்ன பண்ணுதுன்னு தெரியல. சின்ன பொண்ணே. இப்பதான் நினைச்சேன் கிளவி சத்தத்தை காணுமேன்னு. அத்தை ஏதோ வாரேன். சரி டீ கொதிக்கட்டும், அதுக்குள்ள போய் என்னன்னு கேட்டு வருவோம். இல்லைன்னா கத்திட்டே கிடக்கும். அத்தானே கேட்டேன், கிளவிக்கு மட்டும்தான் விடிஞ்சிருக்கு. மாவாக்காரி இன்னும் தூங்குறா போல. சொல்லுங்க அத்தை. இந்த டிவியில் ஒரு பாட்டை தட்டி விடு, 2 பேரும் டான்ஸ் ஆடுவோம். ஐயோ அத்தை, நீங்க பாருங்க, சமையல் கட்டில எனக்கு வேலை கிடக்கு. நீங்களும் உங்க மாவுளும் வேணா ஆடுங்க. நல்லா டப்பாங்குத்து சாங்க போட்டு விட்டுமா? அடி விளக்கண்ண மாவளே, அதை தான் நானும் சொல்கிறேன். உன்னை என்ன டான்ஸ் ஆடவ கூப்பிடுவேன்? கிளவிக்கு லொல்ல பத்தியா? போடி போய் டீ போட்டு எடுத்துட்டு வா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். சமையல் கட்டில என்ன குளிச்சுக்கிட்டா இருப்பாங்க? டீ தான் போட்டுட்டு இருந்தேன். நீங்க கூப்பிட தான் வந்தேன். நீங்க சின்ன பொண்ணுன்னு கூப்பிடையிலே டீ எடுத்துருவான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா போட்டுட்டு தான் இருக்கேன்னு சொல்லியிருப்பேன். சரி, மாமியா கிளவி வேற எதுக்கும் கூப்பிடுதுன்னு நினைச்சேன். என்னது கிளவியா? இல்ல, மாமியா காலையிலே வேற எதுக்கும் கூப்பிடுதுன்னு சொன்னேன். உங்க காதுல அப்படி விழுந்துட்டு. வயசாயிட்டு பாருங்க, அதான் காது சரியா கேட்கல போல. காலங்கத்தால என்கிட்ட வாங்கி கட்டிக்காத, போய் டீ எடுத்துட்டு வா. டீ கோச்சிட்டு இருக்கத்த. தீபா என்ன எந்திரிக்கலையா? இல்ல, அவ என்ன எழுந்திருக்கல, தூங்குறா. நீங்க எழுப்ப வேண்டியது தானே? மணி 7 ஆயிட்டு பாருங்க. பரவாயில்ல, அவ இன்னும் சத்த நேரம் தூங்கட்டும். அங்க மாமியா வீட்டுல போய் சீக்கிரம் தானே எழும்பணும். இங்க இருக்கும் போது அவ தூங்க முடியும், தூங்கட்டும். அதுல உனக்கு என்ன நோவுது? போய் உன் வேலையை பாரு போ. மவக்காரி மட்டும் 7 மணி வரைக்கும் தூங்கலாம்.
இதே நான் தூங்கியிருந்தா வீடு ரெண்டாயிருக்கும். என்ன தாண்டி அப்படி யோசிச்சுட்டே நிப்ப? போய் டீ எடுத்துட்டு வரியா என்ன? இதோ போறேன். ஏய் நில்லுடி, ராசுக்குட்டி எங்க இன்னும் தூங்குறானா? இல்ல அத்தை, அவர் காலையில 6 மணிக்கு வேலைக்கு கிளம்பிட்டாரே. காலையிலே கிளம்பிட்டானா? அவனுக்கு மதியானம் ஷிஃப்ட் தானே? மதியானம் ஷிஃப்ட் தான் அத்தை. நேத்து எனக்காக லீவ் போட்டிருந்தாருல, அதனால ஏதோ கொஞ்சம் வேலை பெண்டிங் இருக்குன்னு காலையிலே வர சொன்னாவலாம், அதனால கிளம்பி போயிட்டாரு. மைசூர் மகாராணிக்கு பிறந்த நாள் லீவ் ஒன்று தான் கேடு. ஒரு நாள் அவன் லீவ் போட்டுட்டு இன்னைக்கு அவன் நேற்று பார்க்க வேண்டிய வேலையும் சேர்த்து பார்க்குதான். உன்னை கட்டிட்டு வந்து என் மாவன் இன்னும் என்ன பாடலாம் பட போறான்னு தெரியலையே. போம்மா போ, நல்லா பொங்கி பொரிச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாயிரு. சரி அத்தையோ. திமிரு பிடிச்சவ. காலையில் டிஃபனுக்கு என்னடி செஞ்ச? உங்க பையன் எதுவும் வேணாம், கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஒரு 3 மணி போல வாரேன், வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால இன்னும் எதுவும் செய்யல, இனிமே தான் செய்யணும். அதான் என்ன செய்யற? அத்தை தோசை ஊற்றிடலாம். நேற்று வச்சு சாம்பார் பாருங்க அப்படியே கிடக்கு. நேற்று நைட்டு ஹோட்டலில் சாப்பிட்டோம்ல, அதனால சாம்பார் நின்று போயிட்டு அந்த சாம்பார் வச்சு தோசை ஊற்றி சாப்பிடுவேன். என்ன விளக்கமாறு பிஞ்சு போயிடும். அது எதுக்கு பியுது? நான் உன்னை அடிச்சா பிய்யும். ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஒரு நாத்தனாக்காரி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா, பழைய சாம்பார் வச்சு தோசை போறேன்னு சொல்ற? நாத்தனாக்கறி தான் விதவிதமாக செஞ்சு போட்டுட்டுல கிடக்கேன். சாம்பாரை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு பார்த்தேன். அது போனா போயிட்டு போகுது, இல்லைன்னா நீயே உன் வாயில ஊத்திக்க. என் மாவுளுக்கு சப்பாத்தியும் குருமாவும் செய். குருமாவுக்கு தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் முந்திரி பருப்பையும் போடு என்ன, அப்பதான் அவளுக்கு பிடிக்கும். முந்திரி வேற. எல்லாம் என் தலையெழுத்து. நாய்க்கு வாக்கப்பட்டா நடு வீட்டில் நின்று வாலாட்டி தான் ஆகணும். ஏம்மா தீபாம்மா, தூங்கி எழுந்துட்டியா? இன்னும் சத்த நேரம் தூங்கலாம்ல சாமி? நீயும் உன் மருமகளும் கத்திக்கிட்டே கிடங்க. நீங்க கத்துற சத்தம் ரூம் வரைக்கும் கேட்குது, அப்புறம் எங்க இருந்து நான் தூங்க? ஐயோ அப்படியா, ரூம் வரைக்கும் கேட்டுச்சா? ம். சரி, எனக்கு காப்பி போட சொல்லுவோம் மருமகளை. சரி டீ வந்து உட்காருவா. பாவம் என் பிள்ளை இன்னும் சத்த நேரம் தூங்கி இருக்கும். எல்லாம் இந்த நெட்ட கொக்கால தான். காப்பி சாப்பிட்டு சத்த நேரம் தூங்குறியா? இதுக்கு மேல எங்கம்மா தூங்குறது? சின்ன பொண்ணே, ஆ புள்ள எந்திரிச்சிட்டா பாரு, காப்பி போட்டு எடுத்துட்டு வா. டீ அவளுக்கும் சேர்த்தி தான் போட்டிருக்கேன் அத்தை. நீ போட்டுட்டங்கிறதுக்கோசரம் என் பிள்ளை குடிக்கணுமா? அவ தான் காப்பி கேட்கறாள், காப்பி போட்டு எடுத்துட்டு வா. இவ இஷ்டத்துக்கே தான் ஆடணும். ஏன் குடிச்சாதான் என்ன, காப்பியை தான் குடிக்கணுமா? சரியான கொழுப்பு இருக்கு அம்மைக்கும் அவளுக்கும். என்னட்டி அங்க முனவிட்டு இருக்க? வாயில ஈ பூந்துருச்சு அத்தை. உடம்பெல்லாம் கொழுப்பு. என் மாமா வரட்டும் இன்னைக்கு. இப்பம்மா காலையிலக்கு சப்பாத்தியும் குருமாவும் செய்ய சொல்லியிருக்கேன். ஏம்மா நேற்று நைட்டு தானே ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தது மசாலா ஐட்டமாக சாப்பிட்டேன். இப்போ எனக்கு குருமாலாம் வேணாமா? அப்படியா, நான் வேற அந்த நெடுமரத்தை செய்ய சொல்லிட்டேனே. இப்போ வேணான்னு சொன்னால் அதுக்கு வேற ஆடுவா. என்னம்மா ரொம்ப தான் பயந்துக்கிறேன் உன் மருமகளுக்கு. எனக்கு என்னடி பயம் அவகிட்ட? உனக்கு என்ன வேணும்னு சொல்லி செய்ய சொல்கிறேன். ஏம்மா எனக்கு பணியாரமும் சட்னியும் வேணுமா? அவளை தானே எதாவது செய்ய சொல்கிறேன். இரு அவளை. இந்தாங்க டீ. இந்தா தீபா காஃபி. ஏய் நில்லுடி, தீபாவுக்கு சப்பாத்தி குருமா வேணாமா, பணியாரம் கேட்குறா. பணியாரமும் சட்னியும் அரைச்சிட்டு என்ன? அப்போ நீங்கள் அவட்ட கேட்டுட்டுல சொல்லியிருக்கணும். நீங்கள் சப்பாத்தி கேட்டீங்கன்னு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். கதை அளக்காத, உடனே பிசைஞ்சு வச்சிட்டியா? ஆமாம் பின்ன, டீ கொதிக்கிற வரைக்கும் நானும் கூட சேர்ந்தா கொதிச்சிட்டு இருந்தேன். சப்பாத்தி மாவு தான் பிசைஞ்சிட்டு இருந்தேன். அம்மா சரி விடுமா. மைனி இப்போ என்ன, சப்பாத்தி மாவு வேஸ்ட்டாக போகக்கூடாது அவ்வளோதானே? சரி எனக்கு பணியாரம் வேண்டாம், நீங்கள் பூரி சுட்டுருங்க அந்த மாவில். அப்படியே மசால் செஞ்சிடுங்க. அந்த மனுஷனை பெருசாக ஒரு அம்மிக்கல்லை வாங்கிட்டு வர சொல்லி அம்மாவும் மவளையும் ஜோடியாக உட்கார வச்சு மண்டையில் போட்டு கொண்டு வரணும். சாவ அடிக்கிறாளுங்கப்பா. என்ன மைனி, போய் செய்யுங்க போங்க. நான் போய் அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடுறேன். உருளைக்கிழங்கு வேக போட்டுருவோம். நாத்தனாக்காரி வந்தாலும் வந்தா அதை செய் இதை செய்யன்னு உயிரை வாங்குறா. நல்ல வேலை இன்னைக்கு சாயந்தரம் கிளம்பிடுவா. கொடுத்துட்டு போய் குளி. ஏம்மா கப்பை நீயே கொண்டு போய் உள்ளே வைக்க போற? ஆமா டீ. ஏன்? இல்லைம்மா வேணாம், மைனிக்காரியை கூப்பிட்டு கொடு. ஏன் டீ? சொல்றது கேளுமா. கழுத்தில் கிடக்கிற செயினை ஏண்டி கழட்டுன? ஏம்மா நீ மைனிக்காரியை கூப்பிட்டு முன்ன கப்பை கொடு. சின்ன பொண்ணு. இதோ வாரேன் அத்தை. சொல்லுங்க. இந்த கப்பு வாங்கிக்கோ. ஏம்மா செயினை இந்த டேபிளில் வைக்கிறம்மா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். தங்க செயினை ஏண்டி கழட்டி வச்சுட்டு குளிக்கிற? ஏம்மா தங்க செயின்லாம் அப்படி கழட்டி வச்சுட்டு தாம்மா குளிக்கணும், அப்போதான் தேயாமல் இருக்கும். தங்கம் இப்போ என்ன விலை விற்கிது? என்னமோ போ, என்னமோ சொல்கிற. தீபா அதை ரூம்ல பத்திரமா கழட்டி வைக்கலாம்ல? எங்கே இருந்தால் என்ன மைனி, எல்லாம் நம்ம வீடு தானே. சரி, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். சரி மைனியோ, நான் போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன். ஏம்மா நீ குளிக்கலையா? இல்லடி, நீ குளிக்க போறல, அப்புறம் எப்படி நான் குளிக்கிறது? ஏம்மா நான் அண்ணன் ரூம்ல போய் குளிச்சுட்டு வரேன், நீ நம்ம ரூம்ல போய் குளிச்சுட்டு வா. 2 பேரும் ஒன்றா சாப்பிடுவோம். சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் எப்போ வருவேன்னு தெரியல. சரி நீ போம்மா, போய் குளிச்சுட்டு வா, 2 பேரும் ஒன்றா சாப்பிடுவோம். சரிடி. யாரும் இல்லை. மைனிக்காரியும் சமைச்சிக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை யாரும் பார்க்கல. மைனிக்காரி வர்றதுக்குள்ள ரூம்குள்ள போயிடுவோம். அம்மாவும் குளிக்க போயாச்சு.
எங்கே ஒளிச்சு வைக்கிறது? இங்கே பெட்டு கடியில் வச்சிடலாம். அம்மா வரத்துக்குள்ளே போயிடுவோம். ஹாய் மக்களே, இந்த செயினை வச்சு நான் என்ன பிரச்சனை பண்ண போகிறேன் நாளைக்கு வீடியோவில் பாருங்க. என்ன மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.